ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சாங் தான், மியூசிக் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிக் வீடியோவில் வர பேர் வந்து ஆல்ரெடி 2022ல் சூப்பராக ஒரு மூவி பண்ணி அவங்களோட அந்த லவ் அந்த ஃபீல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அந்த படம் ரொம்பவே ஹிட் ஆச்சு. இது வந்து ஒரு மியூசிக் வீடியோ தான். ஸோ அந்த மியூசிக் வீடியோவில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மறுபடியும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த இதுக்கு மியூசிக் வீடியோவில் தான் நம்ம இப்போ ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மியூசிக் கம்போசருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் தான். ரொம்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டரோட பையன் தான். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருன்னு. ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்கும், கொஞ்சம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாட்டு பேர் வந்து பீகி பீகி அப்படின்னு தான் ஒரு மியூசிக் வீடியோ. ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம கம்போஸ் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஏஆர் ரஹ்மானோட அவங்க பையன் ஏஆர் அமீன். ஸோ அவங்களும் நிறைய பாட்டு நம்ம தமிழில் ஆல்ரெடி கேட்டிருக்கோம், நல்லாவே இருக்கும் அவங்க வாய்ஸும் அவங்களோட மியூசிக்கும். ஸோ இது வந்து அவங்களோட இண்டிவிஜுவலாக ஒரு மியூசிக்காக பண்ணி அதுக்கு பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி இருக்கும், கண்டிப்பாக ஒரு லவ் சாங் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கப்பல் வந்து அந்த மாதிரி. ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம துல்கர் சல்மானும் மிருனால் தாக்கூர் தான். ஸோ அவங்க 2022ல் சீதாராமன் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது எல்லா பேன் இண்டியாவில் எல்லா லாங்குவேஜ்லையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அவங்களோட பேரை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அந்த படம். ஸோ அதே பேர் சேமாக இப்போ இந்த மியூசிக் வீடியோவில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த பாட்டுக்காக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலி அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மியூசிக் வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Across the universe, across time, I still find the way back to you. Oh. So, train. Oh, Dulquer Salman sir, super. Super. அது பிளிங்க் ஆகுது. ஓ ஏஆர் அமீன். रात में धीरे से बेजज्बात में हो, भीगी भीगी रात में तेरी मोहब्बत साथ में है, वो सारे आम तेरे सदके होश मेरे ले जानिया, सारे आम तेरे सदके में ज़ुल्फ़ों से खेले जानिया, होना नहीं बोले जुदा जुदा, नहीं जुदा नहीं होना, भीगी भीगी रात में धीरे से भीगे जज्बात में हो. Animation. Cute. तेरे गले लग के रातों से रूठे ना, रातों से चंदा रूठे ना, तुम की चाहत की टूटे ना. भीगी भीगी रात में धीरे से भीगे जज्बात में हो.
பாட்டு கேட்டோம் ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. முக்கியமாக ஏஆர் அமீன் அவங்களோட வாய்ஸ்லாம். ஸோ அவங்கள பார்க்கும்போதுல ஏஆர் ரஹ்மான் சாரை பார்க்குற மாதிரியே தான் அந்த ஃபீல் இருக்குது. அவங்க வாய்ஸ்லையுமே அதே சேம் ஃபீல் இருக்குது. ஸோ அந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு ஏதோ ஒரு வேர்ல்டில். ஸோ ஐ திங்க் அதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தாங்க, அக்ராஸ் த யூனிவர்ஸ் அக்ராஸ் டைம் அப்படின்னு. எந்த டைமில் நான் உன் கூட தான் இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஏதோ க்ளவுடுக்கு மேலே ஒரு பஸ்ஸு போகிற பஸ்ஸாக ட்ரெயின் ஐ திங்க் அது போகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம துல்கர் சல்மான் அவங்க இருக்காங்க. அதில் அவங்களுக்கு இங்கே இல்லை நெத்தியில் அவங்களுக்கு ஒரு லைட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஐ திங்க் அது கண்ணாடி. அது பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகணும்னா டக்குன்னு அவங்களுக்கு திங்க் ஆகுதுக்கு யாரோ ஒரு பக்கத்தில் வந்திருக்காங்க அந்த மாதிரி. ஐ திங்க் அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் மாதிரி. ஸோ அப்புறம் அவங்க போய் பார்க்குறாங்க அந்த ட்ரெயினுக்குள்ளே முருகலால் தாக்குறவங்க. அவங்களுக்கும் இங்கே இருக்குது. அதில் அந்த இது வந்து பிளிங்க் ஆகுது அந்த கண்ணாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அதில் ஒரு மியூசிக்கு ஒரு வாய்ஸ் இதெல்லாம் வருது. சூப்பராக இருக்குது. அப்புறம் டக்குன்னு நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த பீக்கி பீக்கி அப்படின்னு பாட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது அழகாகவே இருந்துச்சு அந்த லைனு. ரொம்ப சூப்பராக பாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போனால் இது வந்து 3 யூனிவர்ஸும் 3 டைம் லைனில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒன்றும் பழைய இதில் அதுலேயுமே துல்கர் சல்மான் தாக்கூர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் 80s 70s இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் காமிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ ஃபைட் பண்ணி வார்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் காமிக்கிறாங்க. அங்கே நிறைய சண்டைகள் நடக்கு. அப்புறம் டக்குன்னு நம்ம பார்க்கணும் அதோட ஃப்ரீஸ் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் அந்த விஷயங்கள்லாம். அப்புறம் அவங்க 2 பேரும் மறுபடியும் அதில் சேர்றாங்க. அட் த சேம் டைம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இந்த ட்ரெயின் வெர்ஷனில். ஸோ இந்த மாதிரி 3 இதை காமிச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஏஆர் ரஹ்மான் பாடுறதும் காமிச்சிருக்காங்க. அது அழகாகவே இருக்குது. பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த ஏஆர் ரஹ்மான் அவங்க பாடுற அந்த சின்ன சின்ன இதுவுமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்லோவாக அழகாக பாடுறாங்க. அது அந்த மியூசிக் கூட ரொம்பவே அழகாக மேட்ச் ஆகிடும். லிரிக்ஸ் பண்ணிக்கிறதும் இர்ஷாத் அவங்க தான். அவங்க அழகாக அந்த லிரிக்ஸுமே அழகாக பாடியிருக்காங்க. ஸோ அதை எழுதியிருக்காங்க. எழுதினதை வந்து ஏஆர் ரஹ்மான் ரொம்ப அழகாகவே பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல லவ் சாங். ஸோ சூப்பராக இருக்குது இந்த ட்ராக்கு கேட்குறதுக்கு. அது பார்க்குறதுக்குமே விஷுவலாகவும் ரொம்ப அப்பீலாகவும் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சினிமாட்டோகிராஃபி. ஸோ அந்த விஷுவலும் அழகாக ஹுக் ஆகுது. ஸோ 2 பேர்த்தையும் மறுபடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ஒரு போஸ்டர் விட்டோன்னா நானும் ஏதோ பார்ட் 2 தான் படம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா ஃபைனலி ஆல்பமில் தான் வந்திருக்கு. ஸோ நல்லாவே இருக்குது. 2 பேர்த்தையும் மறுபடியும் பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டான எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். அவங்க பண்ணுற ஃபீலாக இருக்கட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ 2 பேர்த்துக்கும் ஒரு படம் வந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்க்கலாம். என்னைக்காவது ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த பாட்டு பார்த்துட்டோம். நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் விருப்பம் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். பாய். தேங்க்யூ.